ஒவ்வொரு நாளும் ஐயப்பனை பற்றியும் சபரிமலை யாத்திரை பற்றியும் ஒரு அரிய தகவல் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நேற்றைய தினம் ஆரியங்காவு கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஐயப்பனுடைய அறுபடை வீடுகளில் இந்த குளத்துப்புழை பாலசாஸ்தா கோவில் மிகவும் பிரசித்தமானது. இந்த கோவிலானது கேரள கட்டட அமைப்புப்படி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்குள்ள நம்ம செல்லணும்னா குனிஞ்சு நம்ம உடம்பெல்லாம் குறுக்கிக்கிட்டு தான் நம்ம உள்ள போக முடியும். ஏன்னா இங்க மணிகண்டன் ரொம்ப குழந்தை வடிவில் இருக்கிறதுனால தான் இந்த கோவில் அமைப்புமானது ஒரு சின்ன அமைப்புலேயே இருக்கு. இதனால தான் இவரை நம்ம பாலசாஸ்தான்னு சொல்றோம். அடுத்ததாக இன்றைய தினம் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நமக்கு என்ன விஷயத்த சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் எரிமேலியின் சிறப்பு பற்றியும் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்றத நமக்கு சொல்லியிருந்தார். இந்த எரிமேலியை ஐயப்பன் கடக்கும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வந்தது அப்படின்ற ஒரு புராணத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு கதையை இன்னைக்கு அவர் நமக்கு சொல்ல போறார். வாங்க கேட்கலாம். சுவாமியே சரணமையப்பா, சரணம் சொல்லி கூப்பிடுவோம் அந்த சபரிமலை வாசனை, வரணும் வரணும் என்று அழைத்திடுவோம் அந்த வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை, அன்பருக்கு மித்திரனை இன்று சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுதன் ஐயப்பனை. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை வந்தவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, சபரிமலை சென்றவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவார் பந்தளனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. சுவாமி சரணம். ஏற்றுவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே எதுக்கு இந்த பாட்டு தொடங்கியிருக்கோம்? வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக ஐயப்பன் எரிமேலிக்குள் வருகிறார். அப்போது இந்த மகிழ்ச்சி சுற்றி நிற்க வச்சுருக்கால, அவங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா மகிழ்ச்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அவங்களுக்கு ராஜா மாதிரி இருப்பான், பலன்னு இருப்பான், கையில் வில்லு வச்சுருப்பான், கத்தி வச்சுருப்பான், அவங்களோட வர பரிவாரங்களும் அப்படியே இருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணுங்கன்னு மகிழ்ச்சியோட ஆர்டர். ஆனால் ஐயப்பன் வேறு மாதிரி வராருங்க. நம்ம ஆணவம், இந்த அழகு எல்லாவற்றையும் துறந்து நாம் பேட்டை துள்ளுவது தான் எரிமேலி. சபரிமலை யாத்திரையோட மகத்துவமே என்ன அப்படின்னா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு தான். இது ஐயப்பன் பண்ணி காமிச்சார். இப்போது ஐயப்பனுக்கு என்ன சார், அவர் சக்தி எல்லாம் தெய்வம் தானே. அவர் நினச்சா ஒரு வில்லில் மகிழ்ச்சி க்ளோஸ் பண்ணிருக்க முடியாதா? ஆனால் மனிதனாக வாழ்ந்தவன் தான் என்னை அழிக்க முடியும்னு வர வாங்கியிருக்கிறதுனால அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு ஐயப்பன் தன்னுடைய வேஷத்தை எல்லாம் களைந்து ஒரு சாதாரண காட்டுவாசியாக வேஷம் போட்டு அவங்க பாஷையிலேயே திந்தகத்தோம் 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 அப்படின்னு ஜாலியாக ஆடின்னு போகிறார். இப்போது அசுரர்களுக்கு என்னடா அது, நம்ம அழகாக வருவா அப்படி இப்படின்னா இந்த கூட்டம் வேறு மாதிரி வருது, சரி இவங்களும் நம்ம கூட்டம் தான் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு உட்கார்ந்த இடம் எரிமேலி. அதனால தான் அந்த சபரிமலை ஆறுபடை விஷயத்தில் ஒரு முக்கியமான இடம் எரிமேலிக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஐயப்பன் கடவுள் அவதாரம் என்று தெரிந்த பிறகு முதல் அமர்ந்த இடம் எரிமேலி தான். அந்த ஐயப்பனுக்கு பேட்டை சாஸ்தான்னு ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி எரிமேலிக்கு செல்லுகின்ற சாமிமார்கள் எல்லாம் அங்கே டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்துகிறாங்க. ஆனால் அந்த பேட்டை சாஸ்தாவை பார்க்க மாட்டாங்க. ஆனால் வாவருடைய சமாதிக்கு செல்கிறார்கள்.
இதில் என்ன, ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் கிடையாது. ஆனால் ஐயப்பனுக்கும் வாவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஐயப்பனோட பரிவாரம், அந்த பரிவாரத்தினுடைய தலைவர் வாபுரன் என்ற ஒரு பெயர் கொண்ட அன்பர். இந்த வாபுரன் என்ற பெயர் காலப்போக்கில் வாவராக மாறியது. அதை நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆனால் கூடியவரை இந்த பேட்டை சாஸ்தாவை அவசியம் பார்க்க வேண்டும். பேட்டை சாஸ்தாவை கோவில் சாத்தியிருந்தால் கூட சில பேர் நைட்டு கிராஸ் பண்ணுவான் எருமேலியை. அப்போ கிராஸ் பண்ணும்போது அந்த கோவில் சாத்தியிருக்கும். அந்த கோவில் சாத்தி இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த நட முன்னாடி போய் நின்று ஐயப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினா கண்டிப்பாக ஐயப்பன் உனக்கு அற்புதமான தரிசனத்தை தருவார், மலையேறுகின்ற பலத்தையும் தருவார் என்பது சத்தியம். அப்போது இந்த பேட்டை சாஸ்தாவை பார்த்துட்டு நம்ம எருமேலிலேருந்து கிளம்புறோம். கிளம்பும் பொழுது எருமேலி, கரியலந்தோடு எல்லாம் தாண்டுறோம். இது பெரிய பாதையில் இருக்கிற ஒரு வழி. ஐயப்பனுடைய பெரிய பாதையை பொறுத்தவரை அது ஐயப்பன் நடந்த பாதை. எங்கள் பாட்டே ஒன்று இருக்குது, இது ஐயப்பனோட மணிமாலை. நான் ஏற்கனவே சொன்னேன், சபரிமலைக்கு மாலை போடுறது நீ உன்னோட மாலை இல்லை, அது ஐயப்பனோட மாலை. இது ஐயப்பனோட மணிமாலை, நாமும் அணிவோம் சுவாமிகளே, அது ஐயப்பன் நடந்த மலைப்பாதை, நாமும் நடப்போம் வாருங்களே. இது ஐயப்பன் நடந்து வந்த பாதை. ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு இந்த சபரிமலையில் இருக்கிற பெரிய பாதையில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஐயப்பனுடைய பதிவு அங்கே இருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த எருமேலியிலேருந்து தாண்டி அழுதை வரும். இந்த அழுதை நதி எல்லாருக்கும் தெரியும். அழுதையில் எல்லாரும் குளிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அழுதையில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. என்னுடைய சாமிமார்கள் எல்லாம் இந்த ஏற்றி விடப்பா நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நீங்கள் பெரிய பாதையிலே செல்லும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்தை நீங்கள் தரிசித்தாக வேண்டும். அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷமாவது உட்காரணும். அப்படி என்ன சார் இடம் அது? முக்கியமான இடம். அழுதை நதிக்கு போகும்போது நதி ஓடிட்டுருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பாறை ஒன்று இருக்கும். அங்கே நிறைய சின்ன பாறை, பெரிய பாறை எல்லாம் இருக்கும் அழுத நதியில். ஆனால் இந்த பாறையை தனியாக பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன பாறை, ஒரு கொஞ்சம் பெரிய பாறை. அந்த மற்ற பாறைகளை விட கொஞ்சம் பெரிய பாறையாக இருக்கும். அந்த பாறை தான் ஐயப்பன் உட்கார்ந்து தியானம் செய்த இடம், சிவனை பார்வதியை நோக்கி. இது யாருக்குமே தெரியாது பெரிய பாதைக்கு போகிறவங்களுக்கு. அந்த இடத்துல ஐயப்பன் உட்காந்து தவம் பண்ண இடம். நான் ஒரு வாட்டி நம்பியார் சுவாமிகிட்ட கேட்டேன், நம்பியார் குருசாமிகிட்ட. அவர் எப்போவுமே இந்த பாறையில் உட்காருவார் ஒரு மினிட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு சாமி இவ்வளோ கல் இருக்குது, எதுக்கு அங்கே போய் உட்காருங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம், ஐயப்பன் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் பொழுது, ஏன்னா மகிழ்ச்சிக்கிட்ட ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா? அவள் வாங்கியிருக்கிற வரம், அவள் உடம்புலேருந்து ஒரு ரத்த துளி அப்படி கீழே விழுந்ததுன்னா, தரையில் விழுந்ததுன்னா அந்த ரத்தத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாகலாம். இப்போது சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு அடிக்கிறாரு, இல்லை ஒரு கதையால் அடிக்கிறாரு, ஒரு சூரத்தால் குத்துறாருன்னா எவ்வளோ ரத்தத்துளி வெளில தெளிக்கும். அப்போ இந்த ரத்தத்துளிலாம் கீழே விழுந்ததுன்னா அந்தந்த ஒவ்வொரு துளியிலேருந்தும் ஒரு மகிழ்ச்சி உருவாகலாம். இது ஐயப்பனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இது எல்லோரும் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப டேஞ்சரஸ் அரக்கி, அதனால் கொஞ்சம் நீ சின்ன பையனாக இருக்க, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு. ஐயப்பன் சின்ன பையனா? ஐயப்பன் அப்போ அகஸ்தியருடைய பேச்சை கேட்டு அந்த பாறையில் உட்கார்ந்து சிவனையும் சக்தியையும் தவம் செய்கிறார். அந்த இடத்துல சிவனும் சக்தியும் ஐயப்பனுக்கு ஒரு சூலத்தை பார்வதி கொடுக்கிறாள். இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு போகலாமா? அந்த இடத்துல உட்காந்து சாமிமார்கள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு நிமிஷமாக உட்காந்து நிம்மதியாக ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி, நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ, எப்படி ஐயப்பனுக்கு மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு சூலம் கிடைத்ததோ அதே மாதிரி உங்கள் வாழ்விற்கு நல்ல வழி கிடைக்கும் என்று சொல்லி மற்ற விஷயங்களை நாம் நாளை பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.
தன்னோட அவதார ரகசியத்தை எரிமேலியில தான் ஐயப்ப சுவாமி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற ஒரு புராண கதையை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.